Welcome back, students. So, in the season, we will complete TCS questions. So, again, next set of questions. So, directly, we question. A team consisting of 11 entered for a sports meet. The best marksman scored 39 points. If he had scored 46 points, the average score for the team would have been 49. How many points altogether did the team score? மெயினாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அண்ட் மேக்ஸிமம் இந்த ஆவரேஜ் கொஸ்டின் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பேசிக் ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்க மாட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பை நம்பர்ஸ். பட் இந்த கான்செப்டில் நமக்கு கொஸ்டின்ஸ் வரதே கிடையாது. நம்பர்ஸ் கொடுத்து ஆவரேஜ் சொல்லுங்கள் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வராது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த கொஸ்டினை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி எழுத போகிறோம்னா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு நம்பர்ஸ். இந்த கான்செப்டில் தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். பிகாஸ் நம்ம கொஸ்டினில் ஆவரேஜ் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆவரேஜெல்லாம் கேட்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டல் வச்சு தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அகைன் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட். 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு 11 அப்படிங்கிறது நம்பர்ஸ், ரைட்? அதில் வந்து பெஸ்ட் மார்க்ஸ்மேன் ஸ்கோர் 39 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அது நமக்கு தேவையில்லை. இஃப் ஒரு வேளை he had scored 46 points. ஒரு வேளை அவர் 46 எடுத்திருந்தால் எனக்கு என்ன ஆயிருக்குமா, 49 ஆவரேஜ் ஸ்கோர் வந்திருக்கும். இமேஜினரியாக ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அவர் 46 எடுத்திருந்தால் 49 வந்திருக்கும். இந்த 49 தான் இப்போ நமக்கு முக்கியம். பிகாஸ் 49 இஸ் நத்திங் பட் ஆவரேஜ். அப்போ ஆவரேஜ் 11 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஆவரேஜ் இஸ் 49னு சொல்கிறாங்க. ஸோ தட் இதை மல்டிப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் கிடைக்குமா? 9 + 4 is 13. So remainder 1, 539. அப்போ 539 is the total, but in the total is nothing but an imaginary value. இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. அப்போ ஒரிஜினல் வேல்யூ என்னென்னா அவர் எக்ஸாக்டாக எடுத்த பாயிண்ட் வந்து 39 தான். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 46 எடுத்திருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் எடுத்தது 39, இப்போ சொல்லியிருக்கிறது 46. எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா 7 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சப்ட்ராக்ட் 7 ஃப்ரம் திஸ். ஸோ 539லேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா த டோட்டல் இஸ் 532. தட் இஸ் த ரைட் ஆன்சர். கிளியருங்களா? இதே வந்து ஒரிஜினல் ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா 532 டிவைடட் பை 11 போட்டிங்கன்னா கிடச்சிடும். திஸ் இஸ் த கான்செப்ட், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. இன் a moderately skewed distributions, it is known that the mode is 7 and the median is 5. Find the mean of the distribution. So for this question, we had a connection in mean, median and mode. இந்த மூணுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது ஒரு ஃபார்முலா இருக்குது. அது தெரிஞ்சதுன்னா this question is very very easy. So that is nothing but 3 times median is equal to 2 times mean plus mode. அவ்வளோதான். ஸோ 3 times, what is the median value? 3 times நமக்கு மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மீடியன் இஸ் 5 times 5, that is equal to 2 into mean நமக்கு தெரியாது, plus mode value is 7. கரெக்டா? ரைட். ஸோ இங்கே it will be 15, that is equal to 2m plus 7. So 2m is equal to 15 minus 7. So 15 minus 7, 8. 8 வருங்களா? So 2m is equal to 8, m is equal to 4. So that is the value of mean. அதான கேட்குறாங்க. So what is the mean? That is nothing but 4. Simple. So the concept is the formula மட்டும்தான். So if you know this, it is very very easy, right? Let's move to the next question. Okay, look at this question. 2 gears, one with 12 teeth and the other one with 14 teeth, are engaged with each other. One tooth in smaller gear and one tooth in bigger gear are marked, and initially those two marked teeth are in contact with each other. After how many rotations of the smaller gear with the marked teeth in the other gear will again come into the contact for the first time? So
this is what the concept. கவனிங்க. ஸோ நம்மக்கிட்ட 2 கியர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து 12 teeth அண்ட் another one is 14 teeth. கரெக்டுங்களா? அப்போ ஒன்று சின்ன கியர் ஒன்று, பெரிய கியர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ லெட் டேக் சி. ஸோ ஸ்மாலர் ஒன்று, பிக்கர் ஒன்று. இப்போ இந்த ரெண்டுலேயுமே ஒரு டீத் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், டீத் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. ரைட். இப்போ ரெண்டுலேயுமே இங்கே நம்ம பெயிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அகைன் ரெண்டுமே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல நிற்கணும். அப்படின்னா எத்தனை ரொட்டேஷன் கழித்து இது நடக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேன். ஒரு ரேஸில் ஓடுறாங்க, ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு ஸ்பீடு. அகைன் எல்லாருமே ஒரே இடத்துல ஒரே நேர்கோட்டில் சிங்க் ஆகணும்னா எத்தனை ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். நிறைய லைட்ஸ் இருக்குது, 4 சிக்னல்ஸ் இருக்குது. ஒரு லைட் ஒரு டைமிங் எரியும். எல்லா லைட்டும் சேர்ந்து எப்போ எரியும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் எல்சிஎம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று வந்து 12 teeth, இன்னொன்று எவ்வளோ 14 teethங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் we need to find LCM for these two numbers. 12 and 14, LCM is 84. அவ்வளோதான். அப்போது 84th teeth இங்கிருந்து இதில் 84, இதில் 84 வரும்போது கரெக்டாக ரெண்டும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி நிற்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 84th teeth வந்து இவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஆஃப்டர் ஹவு மெனி ரொட்டேஷன்ஸ் ஆஃப் த ஸ்மாலர் கியர் வித் த மார்க்டு டீத் இஸ் த அதர் கியர் வித் அகைன் கம். ஸோ இங்கே ஸ்மாலர் கியருக்கு வந்து 12 தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ லெட் டேக் 84 divided by 12. So how many times வரும்? 84 divided by 12, 7 times, right? இங்கே செக் பண்ணிடலாமா? யா, 7 times. ஸோ 7 times கரெக்டாக 7th ரொட்டேஷன் வரும்போது ஸ்மாலர் கியருக்கு கரெக்டாக என்ன ஆகும், ரெண்டுமே மீட் ஆகும். இதே பிக்கர் கியர் கேட்டாங்க அப்படின்னா 84 divided by 14 எழுதிடும். கிளியரா? ஸோ கொஸ்டின் தான் இவ்வளோ பெருசு, ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். எல்சிஎம்னு தெரிஞ்சதுனாலே சால்வ் பண்ணிடலாம். ரைட்? Okay, let's move to the next question. Okay, right, again same kind of question. Just pause this video and solve it. முடிச்சதுக்கு அப்புறமா அகைன் என்ன பண்ணுங்க, ஆன்சர்ஸ் என்னங்கிறது செக் பண்ணிக்கோங்க. Look at this. Swetha wants to gift a stationery kit which includes a pencil, an eraser and a sharpener to some kids in her village. She went to a wholesaler for a purchasing these items. The seller sells pencils in packing of 12, erasers in a packing of 18 and sharpeners in the packing of 10. She purchases the minimum number of packets of pencil, eraser and sharpener so that affects number of kits can be prepared without any item being unused or short. What is the number of packets of pencil purchased by her? So they are asking about pencil. கரெக்ட்டுங்களா? ஸோ இங்கே நமக்கு பென்சில் பற்றி கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது 3 ஐட்டம். ஒன்று வந்து 12, 18 and 10. ஸோ அகைன் இது என்ன கான்செப்ட் கீழே வரும், சேம் லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின், எல்சிஎம். கரெக்டாக? ஸோ மல்டிபிள்ஸ் செக் பண்ணிட்டு வரோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ த கான்செப்ட் இஸ் 12, 18 and 10. 12, 18 and 10. கரெக்டாக? ஸோ 12, 18, 10க்கு we need to find out the LCM. LCM for 12, 18 and 10 is 180. So LCM is 180 and finally they are asking for pencils. அப்போ என்ன பண்ணணுங்க, ஸோ 180 பென்சிலை மட்டும் how many packets of pencil னு கண்டுபிடிங்க. ஸோ 15 into 12 is 180. Our answer will be 15. Clear? That's it. Right. Next question is a simple simplification question. Even though நிறைய கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை சால்வ் பண்ணுறதில்ல. Why? Because it is completely based on BODMAS theorem. Right? BODMAS யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஸோ கடன்னு நான் சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் ப்ளீஸ் பாஸ் திஸ் வீடியோ அண்ட் ட்ரை டு சால்வ் திஸ். இதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சால்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, அதர்வைஸ் செக் த ஆன்சர்ஸ். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் division of plus multiplication subtraction எல்லாமே இருக்கு. So we know that
First bracket ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். There is no brackets here. So next is off. Off தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும். ஸோ லைனாக போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் இந்த ஆஃபும் டினோமினேட்டரில் இந்த ஆஃபும். ரைட்? ஓகே, லெட் 2 into 2. Off is nothing but multiplication. So 2 into 2 is 4 and 3 into 3 is 9. கரெக்டா? அண்ட் இங்கே பார்த்துடலாமா? 3 into 3 is 9 and 2 into 2 is 4. ஓகே, ரைட். அடுத்தது நம்ம டிவிஷன் பார்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி இது முடிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிவைடட் பை 2/3. ஸோ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளாக எழுதணும்னா 2/3 இன்ட்டு அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதிடலாமா? 4/9 9/4 எழுதலாம். ஸோ I'll get 3 times, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2 times. ஸோ இந்த கான்செப்டுக்கு நமக்கு கிடைச்சது 3/2. ஸோ த ஹோல் ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து எனக்கு கிடைச்சது 3/2 கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? ரைட். அடுத்து இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இருக்குது. வி நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 into 5 15 and 7 2s are, that is 14. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு சி 3/2. அடுத்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ப்ளஸ் 15 டிவைடட் பை 14. அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க? மைனஸ் 3/2. ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். நியூமரேட்டரில் இது இருக்குது. டினோமினேட்டரில் முடிச்சிடலாமா? ஸோ இங்கே அகைன் டிவைடட் பை 3/2. அப்போ நம்ம மல்டிப்ளை பை 2/3 எழுதிக்கலாமா? ஸோ இதை நீங்கள் எழுதிங்கன்னா என்ன வரும்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2 times. ஸோ 3/2 அகைன் 3 divided by 2 கிடைக்கும். கரெக்டுங்களா? அண்ட் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்களா? ஸோ ஐ காட் 5/7 into 2 is 14. கரெக்டாக? இந்த பார்ட்டுக்கு வந்து 14 கிடச்சிது. ஸோ மைனஸ் 3/2. இங்கே அகைன் மைனஸ். ஓகே, 3/2 5/14 3/2. இங்கே 3/2 15/14 3/2. ஸோ we need to take LCM because plus minus தான் பாக்கி இருக்கு. I am going to take LCM for these numbers. Right. So LCM is nothing but 14 வருமா? Okay. 2 into 7. 7 3s are 21. அடுத்தது இங்கே என்ன வரும்? Plus 15. Then 2 into 7. 7 3s are 21. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 21 மைனஸ் 21 போயிடும். ஸோ 15 டிவைடட் பை 14 தான் இருக்கும். இதை நீங்கள் இங்கேயே கட் பண்ணிடலாம். ஓகேவா? எனிவே அடுத்து இங்கே பாருங்கள், அகைன் 14 இஸ் த எல்சிஎம். 2 into 7. ஸோ 7 3s are 21 மைனஸ் 5 அண்ட் இதுவும் அதே தானே. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா லெட் டேக் மைனஸ். ஓகே, ஸோ ஃபைனலி numerator is 15 divided by 14 and divided by -5. So multiply by -14 divided by 5 னு எழுதலாம். 14 14 cancel ஆயிரும். 5 and 15 வந்து 3 times. So minus 3 will be the answer. இருக்கா? Yes, option A minus 3 is the right answer. பயப்படாமல் சால்வ் பண்ணுங்க, அதெல்லாம் ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்? ஓகே, next question. Yeah, it is a beautiful question. சில கான்செப்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா சூப்பராக சால்வ் பண்ணலாம். A tree of height 36 meter on one edge of the road broke at a certain height. It fell in such a way that the top of the tree touches the other edge of the road. If the breadth of the road is 17 meter, then what is the height at which the tree broke? Okay. ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு ட்ரீ இருக்குது. லெட் டேக், ஸோ ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சி ரோட்டோட அதர் சைடில் விழுந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் அந்த ரோடு, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீயோட சைஸ் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க, அதாவது கம்ப்ளீட் ட்ரீயோட லென்த்து. ஸோ ட்ரீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ ட்ரீயோட லென்த் எவ்வளோ சொல்கிறாங்க? தட் இஸ் 36 மீட்டர். ஸோ 36 மீட்டர் வந்து ட்ரீயோட ஹைட்டு. ஸோ அதுதான் என்ன இருக்குது? உடஞ்சி விழுந்திருக்கு. கரெக்டாக? பேஸ் சொல்லிட்டாங்க, தட் இஸ் 12. ஓகே, ரைட். ஸோ 36லேருந்து எக்ஸுங்கிற பார்ட் வந்து உடஞ்சி இந்த பக்கம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கலாம்.
ஓகே ஸோ இது என்னவா இருக்கும்னா 36 மைனஸ் எக்ஸ் தான் இங்கே மீதி இருக்கிறது இந்த பார்ட் இருக்கு இல்லையா இது வந்து 36 மைனஸ் எக்ஸாக இருக்கும் ஸோ கம்ப்ளீட்லி இட் இஸ் நத்திங் பட் அண்ட் ரைட் ட்ரையாங்கிள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அப்படின்னா மேக்ஸிமம் டைரெக்டாக சொல்லிடுவோம் ஒரு சர்க்கிள் இருக்குது ஒரு லேண்ட் இருக்குது ஒரு ஃபென்ஸ் போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு தெரிகிற மாதிரி சொல்லிடுவாங்க பட் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கதை சொல்லுவான் வீடு கட்டுறேன்பா இல்லையா அதுக்கப்புறம் ட்ரீ இருக்குமா லைட் ஹவுஸ் இருக்குமா அப்புறம் அங்கேருந்து பார்க்குறேன்பாங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னா ரைட் ட்ரையாங்கிள் வந்து நிற்கும் இப்போ ரைட் ட்ரையாங்கிள்குள்ளே வந்துருச்சுனாலே ஃபஸ்ட்டு திங் நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது பைத்தாகரஸ் தியரம் ஸோ அது யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் வரும் பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா நமக்கு பைத்தாகரஸ் தியரம் தெரியும் d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரில் போட்டால் ஆன்சர் வரும் பட் எனக்கு இங்கே ரெண்டு வேல்யூவே கொடுக்கலையே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டுமே 36 மைனஸ் எக்ஸும் ஈவன் தோ இஃப் யூ சப்ஸ்டியூட் ஹியர் and try to get the answer definitely we will get the answer that is other thing but கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவங்க இது அவ்வளோ பெரிய கொஸ்டினே கிடையாது ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம் எனக்கு இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே ஆன்சர் தெரியுது வை பிகாஸ் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ட்ரிப்ளெட் ஓகே உங்களுக்கு தெரியலைன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க there is a number called triplet போய் நீங்கள் நெட்டில் ஒரு டைம் கொடுங்க ட்ரிப்ளெட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த பைத்தாகரஸ் தியரமில் வர நம்பர்ஸை ரெடிமேடாக அவங்க வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக வர சில காம்பினேஷன்ஸ் சொல்கிறேன் 3 4 5 ரைட் அதுக்கப்புறம் 6 8 10 தென் 5 12 13 தென் 12 16 20 20 21 29 இந்த மாதிரி நிறையா இருக்குது பட் இதெல்லாம் ரிப்பீட்டடாக அதிகமாக நமக்கு வர நம்பர்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடு 3 அதர் சைடு 4 இருந்துச்சுன்னா இந்த ஹைபாட்டினஸ் கண்டிப்பாக 5ஆக தான் இருக்கும் ஏன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 ஆட் பண்ண 25 ரூட் எடுத்திங்கன்னா 5 வந்துடும் ஸோ நீங்கள் அங்கே சால்வ் பண்ணி கொண்டு வரதை அவன் ரெடிமேடாக ஆல்ரெடி வச்சுருக்கான் ஓகே அப்போ பேஸ் 12னு சொல்லிட்டாங்க ஸோ 12 எனக்கு இருக்குது லிசன் ஸோ 12 இங்கே இருக்குது ரைட் 36 கொடுத்துருக்காங்க ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் தோஸ் நம்பர்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் ஹியர் அண்ட் ஜஸ்ட் செக்கிங் திஸ் வெதர் திஸ் இஸ் ரைட் ஆர் நாட் ஒருவேளை இந்த லென்த் 16 இருக்குன்னு வைங்க ஓகே ரைட்டா அப்போ என்ன ஆயிருக்கும் 12 இங்கே இருக்குது 16 இருக்குது 36 மைனஸ் 16 எவ்வளோ 36 மைனஸ் 16 ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 20 கரெக்டாக வருதுல்ல சிம்பிளாக இப்போ சொல்லிடலாம் நான் ஆப்ஷன் பார்க்குறேன் திஸ் இஸ் நாட் அன் ட்ரிப்ளெட் நம்பர் திஸ் இஸ் 12 வந்து ட்ரிப்ளெட்டில் வரும் பட் இங்கே 5 இருக்குது நமக்கு அது இல்லை இதை விட சின்ன லெக் வந்து அது கிடையாது ஸோ எனக்கு இது வராதுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ ரிமைனிங் இருக்கிறது இதுதான் நான் அதனால் செக் பண்ணி பார்த்தேன் 12 இருக்குது 36ல் எனக்கு 16 மைனஸ் பண்ண 20 கரெக்டாக வருது அப்படின்னா இது எவ்வளோவா இருக்கும் தட் இஸ் 16 அண்ட் திஸ் இஸ் 20 ஸோ அவங்க கேட்குறது 16 is the right answer. What is the height of the tree broke? எங்கே உடஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க hypotenuse கேட்கல ஸோ 16 is the right answer. சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் ஸோ once you understand this concept triplet will helps to get the right answer at right time. Clear? Okay, so maximum pause பண்ணிட்டு solve பண்ணுங்க தெரியலனா explanations பாருங்க. So I come up with other few questions in the next video. Thank you.